எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க தமிழன் ராகுல் காந்தி. சமீப நாட்களா எல்லா சமூக வலைதளங்கள்லையும் ஒரு பெண்ணை பத்தி அதிகமான பேச்சு உருவாகிட்டே இருக்கு. ஏதோ ஒண்ணு பேசுறாங்க, ஆனா என்ன பேசுறாங்கன்னு புரியல. ஒரு பெரிய மன்றத்துல எல்லாரும் இருக்கிற சபையில ஒரு பெண் ரொம்ப ஆக்ரோஷமா தன்னுடைய முகபாவனைகள்ல பேசுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. அந்த பெண் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. யார் அந்த பெண், அப்படி என்ன பேசினாங்க, அந்த முழுவையும் இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. ஹானா ரவாத்தி மைபி கிளார்க் அப்படிங்கிற அந்த பெண் தான் நான் சொன்ன அந்த பெண். நியூசிலாந்தினுடைய மிக இள வயது நாடாளுமன்ற உறுப்பினர். கிட்டத்தட்ட நியூசிலாந்து நாடு உருவாகி ஒரு 54 நாடாளுமன்ற தேர்தல்களை பார்த்துருச்சு. இந்த கடைசியா போன வருஷம் நடந்த தேர்தல் அந்த நாட்டினுடைய 54வது நாடாளுமன்ற தேர்தல். இந்த 170 ஆண்டுகள்ல இவ்வளவு இளம் வயதுல ஒரு பெண் நாடாளுமன்ற உறுப்பினரா தேர்ந்தெடுக்கப்பட்டது இதுதான் முதல் முறை. அதுதான் அந்த பெண்ணினுடைய முதல் கௌரவம்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட 1996 இருந்து தோல்வியை சந்திக்காத ஒருத்தரை சந்திச்சு அவரோட போட்டி போட்டு அந்த பெண் முதல் முறையா வெற்றி பெற்றிருக்காங்க. அதுதான் அவங்களுடைய முதல் வெற்றின்னு சொல்லணும். அது இல்லாம இந்த பெண்ணுடைய அந்த பேச்சு எல்லா இடத்துலையும் ரொம்ப பரவலா பேசப்பட்டுச்சு. இவங்களுடைய இந்த பாடல் ஹாக்காங்கிற அந்த பாடல் போர் போது பயன்படுத்தக்கூடிய ஒரு பாடலா இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இந்த மாவோரிகளினுடைய இந்த பழமொழி பாடலை நஹாட்டி டோயஸ் அப்படிங்கிறவரு எழுதி இசையமைக்கிறார். இந்த பாடல் அவங்க எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த இனக்குழு மக்கள் பெரும்பாலும் 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர்னு ஐரோப்பிய கண்டங்களுக்கு பணி செஞ்சு ஐரோப்பிய கண்டங்களினுடைய எல்லா போர்களையும் பணியாற்றின சிப்பாய்கள் தான் இவங்க எல்லாருமே. இந்த பழங்குடி மக்கள் 1800 காலங்கள்ல இவங்களுடைய மொத்த எண்ணிக்கையும் ரொம்ப கம்மியா குறையுது. அதுக்கப்புறம் 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்துல இந்த பழங்குடி மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகுது. இவங்க வாழ்வியல் சற்று ஏறத்தாழ இந்த மாதிரி போயிட்டு வருது. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த பழங்குடி மக்களினுடைய அநீதிகளுக்கு எதிராக எல்லா இடத்துலையும் போராட ஆரம்பிக்கிறாங்க. டேடி மவோரி அப்படிங்கிற அந்த கட்சியில இருந்து கிட்டத்தட்ட 6 எம்பிக்கள் அந்த நாடாளுமன்றத்துக்கு செலக்ட் ஆகிறாங்க. அதுல ஒரு எம்பியா 21 வயசான நம்முடைய ஹயானா ரவாத்தி மைபி அப்படிங்கிறவங்க செலக்ட் ஆகிறாங்க. 3 தலைமுறையா இவங்க அரசியல் இருந்த குடும்பம். இவங்க தாத்தா ஒரு அரசியல்வாதி. கிட்டத்தட்ட அவர் சொல்ல போனா கேப்டன் ஹாமில்டன் அப்படிங்கிற ஒரு பெரும் நியூசிலாந்தினுடைய ஒரு பெரும் மனிதனுடைய சிலைய உடைச்சு தன்னுடைய மவோரி மக்களுக்கு எதிராக நடக்கிற போராட்டங்களை அநீதிகளை உலகுக்கு கொண்டு வந்தவர் தான் இவருடைய தாத்தா. சின்ன வயசுல இருந்தே தன்னுடைய மவோரி இன மக்களை பார்த்து வளர்ந்து அந்த மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே அரசியல் ஈடுபாட்டோட இருந்த இந்த பெண் அதுக்கப்புறம் காலப்போக்குல மவோரி இன மக்களுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு கார்டன் வச்சிருக்கிறாங்க, கார்டனிங் பண்றாங்க. அது மாதிரி மவோரி இன மக்களுடைய அந்த குழந்தைங்களுக்கு பாடம் கத்து தராங்க. கார்டனிங் பத்தின அறிவியல் அந்த பிள்ளைகளுக்கு சொல்றாங்க. இவங்களுடைய உரையில முதல்ல தொடங்கும் பொழுதே நாடாளுமன்றத்துல இவங்களுடைய முதல் உரை தொடங்கும் பொழுதே இப்படிதான் தொடங்குறாங்க. என்னுடைய உரையை என்னுடைய மூதாதையர்களுக்கு சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய இந்த உரையை என்னுடைய தாத்தா பாட்டிகளுக்கு சமர்ப்பிக்கிறேன். என்னுடைய இந்த உரையை என்னை சார்ந்திருக்கிற என் ஆதி பழங்குடி அனைவருக்கும் சமர்ப்பிக்கிறேன். அடுத்த தலைமுறை பிள்ளைகளுக்கு சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தொடங்குற அந்த உரை ரொம்ப ஆவேசமா போய் ஹாக்கா அப்படிங்கிற எங்களுடைய இந்த போர் இசை பாடலாம் அங்க பாடப்படுது. சொல்ல போனா அந்த பாடல்களுடைய தொடக்கம் எப்படி இருக்குன்னா, நான் வாழ்வேன் அப்படின்னு தொடங்கி நான் வீழ்வேன் அப்படின்னு முடியுது. இதுல என்ன முரண்பாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப அழகா அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த மக்களுக்காக வாழ்வதையும்
உயிர் விடுவதையும் நாங்க ரொம்ப பெருமையா ஏத்துக்கிறோம், இது எங்களுடைய பெருமை அப்படின்னு சொல்லி அந்த ஆதிப்பழங்குடியினுடைய அந்த ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு வரியும் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அவ்வளவு ஆக்ரோஷமா பேசின இந்த பெண்ணை பத்தி இன்னும் நிறைய தகவல்கள் சொல்லிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி யார் இந்த மவோரியர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பாலஸ்தீன், கிழக்கு பாலஸ்தீன்ல இருந்து ஒரு குடிபெயர்க்கிறாங்க. ஒரு 1200 காலகட்டத்துல நியூசிலாந்துக்கு குடிபெயர்க்கிற ஒரு பொலினீஷியர்கள் அப்படிங்கிறவங்களுடைய வம்சாவழி தான் இந்த மவோரியர்கள். மவோரியர்கள் தொடக்க காலத்துல வேளாண்மையையும் வேட்டையாடுதலையும் தொழிலா வச்சு பழகிருக்காங்க. ஐரோப்பியர்களினுடைய ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மவோரிய அரசுகள் எல்லாமே அவர்கள்ட்ட தஞ்சம் அடைஞ்சிருது. இன்னைக்கு ஏறத்தாழ 52 லட்சம் பேர் மட்டும் இருக்கிற நியூசிலாந்துல 8 லட்சம் மவோரியர்கள் இருக்கிறாங்க. இந்த 8 லட்சம் பேரும் ஆதிப்பழங்குடியா இன்னும் அங்கீகரிக்கப்படாம பல்வேறு சிக்கல்களை, பல்வேறு அநீதிகளை இன்ன வரைக்கும் தாங்கிக்கிட்டே இருக்காங்க. அந்த எல்லாருடைய ஒற்றை அடையாளமா தான் இந்த 21 வயது பெண்மணி இன்னைக்கு உலகம் முழுக்க எல்லாரும் பார்த்து தன்னுடைய பழங்குடிக்கு எதிராக நடக்கக்கூடிய அநீதிகளுக்கும் தன்னுடைய பழங்குடியின மக்களுக்கு நன்மை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிற இவங்களுடைய இந்த செயல் பாராட்டுக்குரியது. அவங்க நினைக்கிற எல்லாமே அந்த ஆதி பழங்குடி மக்களுக்கு கிடைக்கட்டும், இன்னும் அதிக உயரங்களுக்கு அந்த குடியில் இருக்கிற எல்லாரும் போகட்டும் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.